வாழ்க்கை கணக்கில் டைட்டில் வந்து வாஷிங் மெஷின். வாஷிங் மெஷின் வந்து பெரும்பாலான வீடுகளில் இப்போ இருக்குது. நம்ம துவைக்கிற வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்கியிருக்கு. பட் அதுக்கு அடிப்படை அது ஒர்க் பண்ணுறதுக்கு அடிப்படையானது ஃபஸி லாஜிக்ன்ற மேத்தமேட்டிக் கான்செப்ட் தான். ஆல்ரெடி கிளாசிக்கல் லாஜிக் ஃபஸி லாஜிக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னென்னா கிளாசிக்கல் லாஜிக்ன்றது உண்டு, இல்லை, ஆமாம், இல்லை, இந்த மாதிரி ரெண்டே டைப்பாக பிரிக்கிறது. 0 1ங்கிற மாதிரி டிஜிட்டல் வேல்யூஸு. ஃபஸி லாஜிக்ன்றது 0 to 1. ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷினை வச்சே பார்க்கலாமே. ஒரு துணி அழுக்காக இருக்கா இல்லையா அப்படின்னா எஸ் நோன்னு சொல்லுவோம். கொஞ்சம் அழுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப அழுக்காக இருந்தாலும் சரி, அழுக்காக இருக்க லிஸ்ட்டில் வந்துடும். சுத்தமாக செலவு பண்ணது வந்து அழுக்கு இல்லாத லிஸ்ட்டில் வரும். ஆனால் அப்படி நம்ம எதாவது கிளாத் துவைக்க போடுறத எடுத்தோம்னா அப்படி ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. நம்ம ஒரு துணி கொஞ்சம் அழுக்காக இருக்குது, கொஞ்சம் பரவாயில்லாமல் அழுக்கு இல்லாமல் இருக்குது, அப்புறம் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ அழுக்கு இல்லாத நிலையிலேருந்து ரொம்ப அழுக்காக இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் இடையில இன்பிட்வீன் ஒவ்வொரு கிளாத்தும் ஒவ்வொரு அழுக்கு ஸ்டேஜில் மாறி இருக்கும். இதுதான் ஃபஸி லாஜிக். இந்த ஃபஸி லாஜிக் கான்செப்ட் வந்து 0 1ன்னு ரெண்டே கேட்டகரியாக பிரிக்காமல் 0 to 1 இருக்கிற அத்தனை வேல்யூஸும் எடுத்துக்கும். ஸோ அதை ஃபஸி லாஜிக்கை அடிப்படையாக வச்சு தான் வந்து இந்த வாஷிங் மிஷின் இயக்கமே இருக்குது. துணி உள்ளே போட்டிருக்கிறது ஃபுல்லாக காட்டனா இல்லை கொஞ்சம் காட்டன் கலந்துருக்கா, அழுக்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அது தண்ணி எடுத்துக்கிறது, அப்புறம் ரொட்டேட்டிங் ஸ்பீடு, டிட்டர்ஜென்ட் எவ்வளோ யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஃபஸி லாஜிக்ன்ற அந்த மேத்தமேட்டிக் கான்செப்டை வச்சு தான் இயங்குது வாஷிங் மிஷின்.